வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சுவையில ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு செஞ்சு காட்ட போறேன். இது பாசிப்பருப்பு உருளைன்னு கூட சொல்லலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அருமையான சுவையில ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு அல்லது பாசிப்பருப்பு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம். அந்த டப்பாவோட சேர்த்து 272 கிராம் இருக்குது. 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சுங்க. பேன் சூடாயிடுச்சு. இந்த 1/4 கிலோ பாசிப்பருப்பை வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. தீயோட அளவு பார்த்தீங்கன்னா கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இடையில நல்ல ஒரு மணம் வரும், அது பாசிப்பருப்போட மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 ஏலக்காய் இதில் சேர்த்திட்டு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச அந்த பவுடரை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பவுடரை சளிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ சர்க்கரை, இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து 3/4 கப் எடுத்துருக்கிறேன். கூட வந்து கலருக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரையை சேர்த்திக்க போகிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பவுடரோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்பூனில் கலந்ததுக்கப்புறம் கை விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஒரு 150 கிராம் நெய்யை வந்து உருக்கி வச்சுருக்கிறேன். அதை இந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடலாங்க. சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூனில் முதல்ல கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கம் ஈவனாக வர மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இந்த கட்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு மறுபடியும் தேவைன்னா கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம கையில் பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்தா பிடிச்சி உருண்டை ஆகும். நம்ம பிடிச்சோம்னா உருண்டை ஷேப்புக்கு வர்ற மாதிரி அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி பார்த்துட்டேன். நல்லா உருண்டை ஷேப்பில் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சுவையில் பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.